பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் 25 ஆண்டிற்கு மேலாக உள்ள சிறைவாசிகளை மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். நிர்வாக குழு உறுப்பினர் குன்னக்குடி ஹனீபா. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நிர்வாக குழு உறுப்பினர் குன்னக்குடி ஹனீபா, ம.ம.க. மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், மாநில இளைஞர் அணி செயலாளர் தமீம் அன்சாரி, மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முஜிப் பூர்கா ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றியும், இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள SIR வாக்காளர் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் இந்திய செயல் வீரர்கள் கூட்டம் கருதுகிறது. தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதை இந்த செயல் வீரர் கூட்டம் கண்டிக்கிறது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குன்னக்குடி ஹனீபா பேசுகையில், ஹரியானா மாநில வழக்கு ஒன்றில் வாழ்நாள் தண்டனை பெற்ற ஒருவர் 14 ஆண்டுகளுக்கு தண்டனை முடித்தவர்களுக்கு அந்த மாநிலம் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும், இதேபோன்று கோயம்புத்தூரில் 20 பேர் உட்பட்ட சிறையில் 25 ஆண்டிற்கு மேலாக தண்டனை அனுபவித்து வருபவர்களை தமிழக அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய பேர் குணங்குடி ஆரம் ஹனீபா. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர், தற்போது தலைமை நிர்வாக குழு இருக்கேன். முக்கியமாக உங்களை இன்னைக்கு சந்திப்பது நோக்கம் என்னன்னா, ஹரியானா மாநில வழக்கொன்றில் 14 ஆண்டு காலம் தண்டனை முடித்த சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். 14 ஆண்டுகள் வாழ்நாள் தண்டனை பெற்று 14 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை அந்தந்த மாநில அரசே பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் என்று ஹரியானா மாநில அரசுடைய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதே போன்று பல்வேறு மாநிலங்களிலும் தீர்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ்லாமியர்கள் சுமார் 20 பேர் 25 ஆண்டு காலமாக தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வருகின்றார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள். இது பெரிய மனித உரிமை செயலாகும். கோயம்புத்தூர் முஸ்லிம்கள் 20 சகோதரர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சுமார் 30 முஸ்லிம்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று சுமார் 25 ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள். இவர்களை போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தண்டனை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள். எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சிறையில் கோயம்புத்தூர் சிறை உட்பட தமிழகத்தில் வாழ்நாள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும் சிறைவாசிகளை மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தின் அடிப்படையில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.